அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நேந்திரம் காய் சிப்ஸ் செய்ய போகிறோம். சிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீப் அளவுக்கு நம்ம நேந்திரம் காய் எடுத்து வச்சுருக்குறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எப்படி வந்து சிப்ஸு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் வந்து நேந்திரங்காய் வந்து கொஞ்சம் பச்சை காயாக எடுத்துக்கோங்க. பழமாக வாங்கிட்டிங்கன்னா சிப்ஸுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் காய் வாட்டா இந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை வந்து உளிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உளிச்சிங்களாவே உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும். கரெக்ட் ஓகே. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் உளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் வந்து அறுத்து விட்டுட்டு இந்த மாதிரி உளிச்சிங்கனாவே நல்லா வந்துடும். இந்த மாதிரி உளிச்சு எடுத்துக்கோங்க. வாழைக்காயெல்லாம் உளிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கருத்து போகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வாழைக்காயெல்லாம் வந்து உளிச்சிட்டோம். நேந்திரம் சிப்ஸுக்கு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். நேந்திரம் சிப்ஸுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து வாழைக்காயை வந்து இந்த மாதிரி தொட்டுக்கலாம். என்ன சொல்றேன் நல்லா வந்து தூரிட்டு இருக்குது. அதனால நாங்கள் வந்து கொடை பிடிச்சிட்டு இன்னைக்கு வந்து நேந்திரம் சிப்ஸ் வந்து பொரிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 2 விரலில் சும்மா கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. இதை வந்து சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் சுத்தமாக அடங்கின பிறகு நம்ம வந்து லேசாக மஞ்சள் பொடியும் உப்பும் வந்து இது பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்ட பிறகு இந்த சலசலப்பெல்லாம் சுத்தமாக அடங்கி வரணும். அந்த மாதிரி பொரிச்சிட்டு இப்போ வந்து நம்ம நேந்திரம் சிப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நேந்திரம் சிப்ஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயில் மறுபடியும் இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு நம்ம வந்து வாழைக்காய் வந்து இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம். பஜ்ஜி சீவிர கட்டையால் சீவி விட்டுக்கோங்க.
நமக்கு வந்து காய் வந்து செதுக்கி விட்ட உடனே இந்த மாதிரி சலசலப்பு இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நமக்கு இந்த சலசலப்புலாம் சுத்தமாக அடங்கி வரணும். அப்போ தான் வந்து நேந்திரம் சிப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சலசலப்பு வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கிங்களா? அதனால் வந்து நீங்கள் சுத்தமாக சலசலப்பு அடங்கின பிறகு லைட்டாக உப்பு மஞ்சள் தூள் வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சிப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டா அதே ஃபீல் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. வந்து இந்த மாதிரி எடுத்து குலுக்குனீங்களாவே உங்களுக்கு வந்து இந்த சவுண்டே தெரியும். உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா மொறுமொறுப்பாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நேந்திரம் சிப்ஸ் வந்து கேரளா போய் பழனி போய் தான் வாங்கி சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து நேந்திரம் காய் மட்டும் கிடைச்சா நம்ம வீட்லேயே சூப்பரான நேந்திரம் சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.